வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க உதய் vloggers. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம சேனல் vlog சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தாங்க நம்ம ரயில் மியூசியம் தாங்க. சென்னையில் இருக்கிறது ஓகேட்டு ஓகேங்களா. சென்னையில் வந்து வில்லிவாக்கம் ஓகேங்களா. ஸோ சென்னை அவுட்டரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நிறைய ட்ரெயின்லாம் இருக்குங்க சரிங்களா. நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஊட்டி ட்ரெயின் ஓகேங்களா. ஊட்டி ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. ஸோ ஊட்டி ட்ரெயின்ஸ் நிறையா இங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ எல்லா சேனலில் போட்டிருக்கீங்க, நம்ம சேனல்லையும் ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க விசிட் பண்ணலாம். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வரீங்களா, என்ட்ரு ஆகும்போது நீங்கள் வரதுக்கப்புறம் இந்த 2 ட்ரெயின் வந்து காட்டுவாங்க. ஸோ நிறையா அங்கே இருக்கும், லைனாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே ஒரு மூவி ஷோ நடக்குது. அது மூவி ஷோவா என்ன ஷோன்னு தெரில. CRM மூவி தேட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸில் இருக்குது. நான் வந்திருக்க டே வந்து சண்டே அண்ட் ஆஃப்டர்நூன் டைம் ஒரு 3 மணிக்கு இருக்கும், 3 o'clock ஓகேங்களா. ஸோ சண்டே க்ளோஸில் இருக்குது. ஆனால் மேபி எல்லோரும் போகும்போது டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் நான் வரதுக்கப்புறம் டிக்கெட் யாருமே எடுக்கல. போகிறாங்க வராங்க, அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகிறாங்க. செக்யூரிட்டி கூட இல்லை. ஸோ என்ன ப்ராசஸ் தெரில. டிக்கெட்டு கவுண்ட்ரு வந்து இது உள்ளே போனால் தான் டிக்கெட் போட்டு போகணும் சரிங்களா. நான் உள்ளே போகிறேன். ஸோ ஏதாச்சும் கேட்டாலும் காசு இருக்குது, நான் கொடுத்துருவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அண்டு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வந்து 50 rupees தாங்க ஓகேங்களா. ஒரே ஒரு ஆளுக்கு 50 rupees ப்ளஸ் அதிலே ஆட் பண்ணியிருப்பாங்க. 10 ரூபாய்க்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கேக் கிடைக்கும், டீ கிடைக்கும், உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. மண்டே ஹாலிடே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இங்கே சார்ஜஸ் போட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஜென்ரல் விசிட்டர்ஸ் பேக்கேஜ் கூட ஃப்ரீ என்ட்ரி தாங்க. 3 வயசு குழந்தைக்கு ஃப்ரீ என்ட்ரி. 15 rupees அபவ் 3 years to 12 years ஒரு ஏஜ் வைஸ் தாங்க சார்ஜ் போட்டிருக்காங்க. மற்றபடி பே பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அண்ட் டைமிங் போட்டிருக்காங்க 10 to 4 o'clock போட்டிருக்காங்க. பட் அது ஏதோ ஒயிட்னர் வச்சு ரட் பண்ணியிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 4 o'clock போட்டிருக்காங்க. டியூஸ்டே டு சண்டே இருக்கும், மண்டே லீவ் ஓகேங்களா. மண்டே அங்கே லீவ் போட்டிருக்காங்க. அண்ட் கைஸ் டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே போட்டிருக்காங்க. மேபி எல்லாருக்கும் இங்கே தான் இருக்கும், எப்போவுமே இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு வைப்பாங்க. தெரில புதுசாக அங்கே டிக்கெட் கவுண்ட்ரு வச்சு உள்ளே வந்து என்ட்ரியில் அங்கே உட்காந்துருக்காங்க. படிக்கட் வாசலில் உட்காந்துருக்காங்க. கூட்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு நினைக்கிறேன். உட்காந்துருக்காங்க. 40 ரூபா தாங்க சார்ஜ். என்ன இதுன்னு தெரில. அடல்ட்டு ஓகே, நான் சொன்னல அந்த கேஜ் வைஸ் மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு 40 ரூபா போட்டு தந்துருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இங்கே ஒரு டிக்கெட் தாங்க, எப்போவுமே டிக்கெட் இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ நோட் பண்ணிங்க, டிக்கெட் இங்கே தான் எடுப்பாங்க. சப்போஸ் இங்கே இல்லைன்னா உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. சண்டே அன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் கைஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது. டாய் ட்ரெயின் கூட தவிர எல்லாம் இங்கே தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு 3 ட்ரெயின் தான் இருக்குது. 2 ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ கேரேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விசிட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கல்கட்டா மெட்ரோ நார்மலாக தான் இங்கே எல்லோரும் சிட்டிங் வைஸ் இருக்கும்ல, சிட்டிங் சேர்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ட்ரெயினுக்கு ஒரு சிட்டிங் சேர்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்துக்கிங்களா. ஸோ சேர்ஸ் போட்டிருக்காங்க, வாங்க விசிட் பண்ணலாம். நார்மலாக நல்லா இருக்குங்க. உள்ள கைப்பிடியோட கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டிவ் இங்கே உடஞ்சிருக்கீங்க. ஜஸ்ட் மிஸ், நானே கவனிக்கலை, பார்த்துட்டேன். ஸோ டிரைவர்ஸ் லோக்கோ பைலட் இங்கே தான் ஓட்டுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கைஸ் இது ஒரு கரேஜ் பார்த்துறீங்களா. ஸோ வாங்க யார் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு இந்த போர்டு போட்டிருக்காங்க. தெரியும் வைக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கைஸ் இதான் கைஸ் ஒரு பில்லர், நவகிரகா சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஜாக்கப் ஜபராஜ் ஓகேங்களா, நவகிரகா இவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ படித்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. August 12, 2017 போட்டிருக்காங்க. சாரி வாய் வளருது ஓகேங்களா. ஸோ இன்ஸ்பயர்ட் மீ டு கிரியேட் த நவகிரகா ஓகேங்களா. அவங்கள்ட்ட வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க நவகிரகா க்ரியேட் பண்ணணுன்னு. ஸோ இவ்வளோ பில்லர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. மொத்தம் 9 பில்லர்ஸுங்க, 9 நவகிரகா இருக்குது இங்கே. ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ் அங்கே மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் விசிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ICF ஒரு கோச் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை, ஒரு கார் நிற்கிற ஒரு
ஒரு எலக்ட்ரிக் ஒரு வெஹிக்கல் நிற்கிது. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். கைஸ் ஒன்றுமே இல்லை கைஸ், இது சும்மா ஒரு லுக்குக்காக அங்கேருந்து போகிறாங்களே, அங்கேருந்து லுக்குக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா இருக்குது. மழை வந்தால் கூட நடுவில் இங்கே வந்துடலாம் டக்குன்னு, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் வெஹிக்கல் சொன்னேன். ஒரு ஷட்டர் மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கடைக்கு போடுவாங்க ஒரு ஷட்ரு, சோனி கேட்டால் தெரியல. அண்ட் கைஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து சிஆர்எம் மூவி தேட்டர். நான் அங்கே சொன்னால அது இங்கே விசிட் இருக்குது. ஓகேங்களா, இது ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கிறதுல க்ளோஸ்டு இருக்குது போட்டிருக்கேன். க்ளோஸ், சாரி வி ஆர் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஏன்னு தெரில, இது அப்போலேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் தெரில. மேபி யாராச்சும் ஐசிஎஃப்பில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, போட்டிருக்கா தெரில உங்களுக்கு. ஸோ உள்ளே போட்டிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு போர்டு இருக்கு, அதை பார்ப்போம். சாரி வி ஆர் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிஆர்எம் மூவி தேட்டர். ஸோ இனாக்ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 15 ஆகஸ்ட் 2018 ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்டர் தேட்டர் ஃபிலிம்ஸ், ஓகே ஆக்டர் பேர் இவங்கள போட்டிருக்காங்க. ஐசிஎஃப் டீம் ஆஃபீஸர்ஸ் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோச் ரெடி பண்ணுறது, இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ எல்லாம் A to Z ரயில்வேஸில் இருக்கிற பற்றி வந்து இங்கே மூவிஸில் போடுவாங்க. அண்ட் யாரும் சினிமா மூவிஸ்லாம் நினைக்காதீங்க, இங்கே வந்து ஐசிஎஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவிஸ் போடுறாங்க. ஓகேங்களா, அங்கே இங்கே என்ட்ரு ஆகணும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஐசிஎஃப் கோச்சு, அதுக்கு மெட்ரோ ட்ரெயின், ஸோ அதுக்கப்புறம் இனாக்ரேட் பண்ண இதெல்லாம் இருக்குது. அண்ட் மூவிஸ் இருக்குது முக்கியமாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு பில்லருங்க, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, மரம், அந்த மரத்தோட லீஃப் அது வரைக்கும் தொடுற மாதிரி இருக்குது. அண்ட் கைஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அழகான ஒரு ஊட்டியோட நீலகிரி மலையில் ஏற ஒரு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினுன்னு சொல்ல முடியாது, இது சும்மா ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோச் ஃபுல்லாக, இந்த கோச் வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா, அந்த மெயின் உள்ளே இருக்குது. ஸோ மெயினான விஷயம் அது உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிறையா இங்கே போட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணிட்டு ஒரு 3D வர மாதிரி உள்ளேருந்து, எப்படி சொல்கிறது, அந்த சவத்துலேருந்து உள்ளேருந்து வெளில வர மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து வரும்போது நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஓகே பரவாயில்ல, ட்ரெயின் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ரெடி பண்ணிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் தாங்க. சென்னையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் லோக்கல் ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து செங்கல்பட்டுலேருந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, அந்த போர்டில் தெளிவாக போட்டிருக்கு, சென்னை பீச், தாம்பரம், செங்கல்பட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ அவ்வளோ அந்த தூரத்துலேருந்து, ஐ மீன் அந்த இடத்துலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின் இது தான். ஸோ ஆவடி லைன், சென்ட்ரல் லைன்லாம் இது ரன் ஆகலை. ஸோ அந்த ட்ரெயின் எடுத்து இங்கே போட்டிருக்கலாம். அந்த வீடியோ அந்த பார்த்தீங்களா, அங்கே பண்ணும்போது TBM போட்டிருக்கலாம், அது தாம்பரம் தான். சரிங்களா, தாம்பரத்துலேருந்து செங்கல்பேட் கூடிய ஒரு ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண இந்த ட்ரெயின் தான், சென்னை பீச்சில் கூட தான். ஓகேங்களா, எங்கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் மோட்டர்ஸ் கோச். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா வந்து கேஜ் வந்து MG தான். ட்ராக் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு MGன்னு கேஜு. அண்டு 45 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி கூடிய ஒரு கோச் இது தான். ஓகேங்களா, பார்த்திங்களா, சென்னை பீச், தாம்பரம், செங்கல்பேட் அந்த ரூட்டில் ஓடின ஒரு ட்ரெயின் தான். இயர் பார்த்திங்களா 1965. ஸோ இன்னும் கூட இதே கலரில் இதே லோக்கோமோட்டிவ் இன்னும் ஓடிட்டு இருக்குது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டாக பேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து தாம்பரம் EMU கார் ஷெட். ஸோ லாஸ்ட்டாக இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் வந்து EMU கார் ஷெட்டாக ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேண்டோகிராஃப் பார்த்திங்களா, ஓவர் த ரூஃப் பார்த்திங்களா, பேண்டோகிராஃபே இல்லைங்க, மேலே பேண்டோகிராஃப் போடலை, ஓவர் லூஃப். ஓகேங்களா, ரொம்ப பேண்டோகிராஃப் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கோம் நினைக்கிறேன். அங்கே உள்ளே ஏறலான்னு நினைக்கிறேன். படிக்கட் போட்டிருக்காங்க, உள்ளே ஏறி பார்ப்போம். அங்கே பரவாயில்லைங்க, 1965லேருந்து இன்னும் அதே சிம்பிள் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பராக இந்த சிம்பிள் வந்து நல்லா ஓடிட்டு இருக்குது, இந்தியன் ரயில்வேஸ்ன்னு போட்டு.
இந்த ட்ரெயின் வந்து 2 பேர் டோட்டலி 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ட்ரெயின் இதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள ட்ரெயின் வந்து 3 பேர் 3 to 3 6 பேர் உட்கார ஒரு ட்ரெயின் இப்போ ஓடிட்டு இருக்குது. இப்போ 2 பேர் உட்கார்ற மாதிரி, ஐ மீன் 4 பேர் உட்கார்ற மாதிரி. இந்த ரெண்டு சீட் பார்த்தோன்னே ரெண்டு தான் வாயில் வருது. பாருங்கள் கைஸ், லக்கேஜ் வைக்கிறது இடத்த பாருங்களேன். புதுசாக இருக்குல்ல இந்த கம்பி. அப்போல்லாம் செயின் புல் இல்லைன்னு நினைக்கிறேங்க. செயின் புல் காணா. எனக்கு செயின் புல் கிடச்சிருக்கணும் சொல்கிறேன். பழைய காலத்து லைட்டு, ஃபேனு, சுவிட்ச் போர்டுங்க தெரியுதுங்களா, ஃபுல்லாக சுவிட்ச் போர்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஐ மீன் செயின் புல். அதான் நினைக்கிறேன். அந்த ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் செயின் புல். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். அழகாக ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. சூப்பராக இருக்குங்களே அந்த காலத்து ட்ரெயின். அங்கேஸ் வாங்க லாஸ்ட்டில் போய் ஒரு லொக்கேட் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக மோட்டர்ஸ் இன்ஜினாக இருக்குது. அங்கேஸ் லாஸ்ட் வந்து ஃபுல்லாக இன்ஜின் தான். அங்கேருந்து பார்த்தேன், இதுதான் பார்த்தேன். இந்த இன்ஜின் தான் பார்த்தோம்னா சரி ஃபுல்லாக இன்ஜினாக இருக்கும்னு நினச்சேன். உள்ளே நோக்கு விட்டு உள்ளே ஏற்றுறாங்களே தெரில, பார்ப்போம். இங்கேயும் பழைய காலத்து லைட்டு கம்பியை பாருங்கள், இன்னும் ஸ்டிஃபாக இருக்குங்க. நல்லாயிருக்கு. கைஸ் இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிக்கிங்க தெரில, நானும் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி சீட் வந்து நம்ம இப்போ உள்ள ட்ரெயின் ஓடுறது இல்லை. ஐ மீன் இந்த மாதிரி சீட்டுன்ற இந்த மாதிரி ஒரு லொக்கேட்டான ஒரு சீட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. நானே இப்போ பார்க்குறேன். இங்கேருந்து உட்காந்து ஆப்போசிட்டில் ஒரு சீட் தந்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு வீடோட பில்லர் மாதிரி அப்படியே இருக்குது. ஒரு படிக்கட்டு இருக்குது, அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. ஸோ 2 படிக்கட்டில் இருக்குது. ஏறி விசிட் பண்ணிக்கலாம். கைஸ் இங்கே ஒரு போர்டு தந்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்களா 65 kmph தான். 65 ஸ்பீடில் தான் ஓடும். 80 பேசஞ்சர்ஸ். எம்ஜி தான். பேஸ் தாம்பரம், லாஸ்ட் பெஸ்ட். ஓகேங்களா கைஸ், இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் போர்டில் போட்டிருக்காங்க. மறக்காமல் பார்த்து படிச்சுங்க. நான் படிக்கலாம் தான் பார்த்தேன், பட் நிறைய பேர் இருக்குது. அவங்க பேரில் பிரிட்டிஷோட யூரோப்பியன்லேருந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க. லைனாக அங்கேயும் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீலகிரி மவுண்டன் ரயில்வே ஃபஸ்ட்டு கிளாஸ் தாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டிருக்கு. அண்ட் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. மேனுஃபேக்சர் வந்து கோல்டன் ராக் ஒர்க் ஷாப் திருச்சி. பொன்மலை இருக்குல்ல, திருச்சி பக்கத்தில் பொன்மலை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுது. அண்ட் இயர் வந்து 1965. ரன் பிட்வீன் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி. மெயினான இதான் பார்க்கணும். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போட்டிருக்காங்க. எங்கேருந்து டெஸ்டினேஷனை போட்டிருக்கோம் அங்கே தான். அதுக்கப்புறம் சிட்டிங் கேப்பசிட்டி 40 பேசஞ்சர்ஸ் உட்காரலாம். பாடி பார்த்திங்களா உட்டனு. அதுக்கப்புறம் கேஜ் வந்து பார்த்திங்களா எம்ஜி. எங்கேஸ் இது என்னதுன்னு தெரில. அந்த மவுண்டன் ஏறுறாங்களே, மவுண்டன் ஏறும்போது அந்த ட்ரெயின் புல் பண்ணல பின்னாடி வந்து மலையில் ஏறுறதில்ல. ஸோ அந்த செயின் புல்லிங் தாங்க இது. ஸோ மேலே அப் அண்ட் டவுன் இழுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இந்த செயின் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த மோட்டர் போட்டு ஃபுல்லாக அந்த ட்ரெயின் ஃபுல்லாக இழுக்கிறாங்க. மலைக்கு போகிறது அந்த மாதிரி ட்ரெயின். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ராக் அண்டு ஒரு ட்ரெயின் வீல்ஸ் தான். அண்ட் கைஸ் இதுக்கு பக்கத்தில் அந்த ஊட்டி ட்ரெயின் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா முக்கியமான பாருங்களேன், நீலகிரி எக்ஸ்பிரஸில் கூட இந்தியன் ரயில்வேஸ் தான் போட்டிருக்காங்க. வெல்டன் இந்தியன் ரயில்வேஸ்ன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டிக்கரு எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் இது தான். ஸோ பார்த்தீங்களா தட்டும்போது உடனுங்க, ஸ்டீலு, இது உடனு. கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பீன் போட்டு 9லேருந்து 14 சீட்டு இருக்குது. இது ஒரு தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு இது டோரு, இங்கே ஒரு டோரு, அங்கே ஒரு டோரு. ஸோ மொத்தம் 1 2 3 4 5 டோர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு பக்கம். பரவாயில்ல, அங்கே உள்ளே ஏற ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஏறி பார்ப்போம். அங்கே ஏற முடியாதுங்க, இது மேலே எப்படி ஏறுறதுன்னு. எப்படியோ உள்ளே வந்துட்டோங்க. படிக்கட்டு இல்லை, அது மேலே ஏறி அந்த கட்டை மேலே ஏறி வந்துட்டேன் மேலே. அண்ட் ஒரு சீட், இந்த ஒரு சீட் ஃபுல்லாக 6-7 பேர் உட்கார மாதிரி ஒரு சீட்டு தாங்க. ஸோ பெரிய சீட்டு, ஒரு சோஃபா அளவு கொடுத்துருக்காங்க. பெரிய சீட்டுங்க, ஒரு 6 பேர் உட்கார மாதிரி. நல்லா ஒரு விண்டோ ஆப்போசிட்டில் விட நல்லா கொடுத்துருக்காங்க.
பாருங்கள் நல்லா சாஞ்சிட்டு போகிற மாதிரி உட்காந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது விசிட் பண்ணுறது. ஸோ இப்படி கூட எட்டி பார்க்கலாங்க, தலையை எட்டி வச்சு பார்க்கலாம், ஃபோட்டோ வீடியோ கூட இருக்கலாம், நல்லா இருக்குங்க. அப்போல்ல நீலகிரி மவுண்டன் ட்ரெயினில் முனியகிரி மவுண்டன் ட்ரெயின் தாங்க. லக்கேஜ் வைக்கிறது பாருங்களா, ஒரு நல்லா இருக்குது. எப்படி சொல்கிற, ஒரு நெட்டு வச்ச மாதிரி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு லைட் தந்துருக்காங்க, லைட்டு தெரிஞ்சா தெரியல, லைட்டு அங்கே ஏறவே முடியாதுங்க. வெயிட் பண்ணுங்க, லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, லாஸ்ட்டில் போய் பார்ப்போம். கைஸ் லாஸ்ட்டில் வந்து கார்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உட்காந்துருக்கோட இது சீட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லோக்கோமோட்டிவ் அட்டாச் பண்ணுறது, கப்பிள் பண்ணுறது. அங்கே சென்டர் ஆனோடனே இங்கே லோக்கல் ட்ரெயின் மூவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஊட்டி நீலகிரி இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒன்று இருக்குங்க கைஸ். ஸோ 2 ஜன்னல் தந்திருக்காங்க. மாடி கைஸ் இது பார்த்தீங்களா, கைப்பிடி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. இங்கே இப்படி ஒரு வச்சு இந்த ஒரு பக்கம் பிடிச்சிட்டு மாற்றி மாற்றி சுற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி பிரேக், செயின் புல், சுவிட்ச் போர்டுங்க. பாரா லைட் இருக்குது கைஸ், சூப்பருங்க. லைட் ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது கைஸ். லைட் ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எல்லா லோக்கல் ட்ரெயின் மெமோவோட முக்கியமாக நீலகிரி ட்ரெயினில் பார்க்கணுமே, அங்கேயும் சுவிட்ச் போர்டு இல்லை. இந்த ட்ரெயினில் இந்த மெமோவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து சுவிட்ச் போர்டு தந்துருக்காங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. நல்லா ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, சீட் கொடுத்து. ஸோ இங்கே வந்து உட்காந்துருக்க காற்று வரல, இங்கே உட்காந்தா நல்லா காற்று வருது. இங்கே வரல, நடுவில் கொடுத்துருக்காங்க, நடுவில் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஃபேன் ஓடுதா லைட்டு ஓடுதா தெரியல, லைட்டும் ஒர்க் ஆகுதுங்க. தெரியுதான் தெரியல உங்களுக்கு, லைட்டும் ஃபேனும் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. சூப்பர். எமர்ஜென்சி பிரேக் மட்டும் தந்தாங்க, நிறைய பேர் புல் பண்ணி பார்த்துருப்பீங்க. வெயிட் பண்ணி இங்கே ஒர்க் ஆகுதா பார்ப்போம். சூப்பருங்க, ரெண்டுமே ஒர்க் ஆகுதுங்க. கேட்குதா தெரில, ரெண்டுமே ஒர்க் ஆகுதுங்க, சூப்பருங்க. கைஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது தான் மெயினாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக மெயின் டாய் ட்ரெயின் போகிற ட்ராக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இப்படி வண்டி நிப்பாட்டுற மாதிரி ஒரு தந்திருக்காங்க. தந்துட்டு கேட்டு, இந்த ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணிட்டு சிக்னல் கூட தந்திருக்காங்க. சிக்னல் கூட தந்தாங்க, ட்ரெயின் வந்துச்சுன்னா சிக்னல் போடுறது. அந்த சிக்னல் ஒர்க் ஆகுதா தெரில, பட் ட்ரெயின் வரல. ரெட்டு கூட லைட் எரியல, ரெட் லைட் கூட எரியல, பட் சிக்னல் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சின்ன ட்ராக்கு. இதோ இங்கே சிக்னல் தந்திருக்காங்க, இங்கேயும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், அழகாக இருக்குது. ஒரு நல்ல க்ரீன் ஏரியா, ஒரு கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குங்க, பாருங்களேன், ஃபுல் க்ரீனிஷாக அழகாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்குது, அழகான ஒரு பார்க் இருக்குது, விசிட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. பேரண்ட்ஸ் கூட உட்கார இடம் இருக்குது, உட்காந்துக்கலாம். நல்லா ஒரு மரத்தாண்ட. அண்ட் அடுத்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 175 ZDM3B. ஸோ இந்த ஒரு பழைய காலத்து ஒரு லோக்கோமோட்டிவ்ங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேருந்து கேமரா கேப்சர் பண்ணும்போது கேப்சர் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கிட்ட போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது, தூரத்தில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. பழைய காலத்து ஒரு லோக்கோமோட்டிவ் நல்லா தான் இருக்குது. எங்கே இருக்குது 175 ZDM3B, சாரி 175 ZDM3B. கைஸ் இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நேரோ கேஜ் டீசல் லோக்கோமோட்டிவ் தாங்க ZDM3B 175. மேனுஃபேக்சர் பார்த்தீங்களா 1976 ஆகிருக்கு. அண்ட் மேனுஃபேக்சர் வந்து எங்கே பார்த்துருக்கோம் வந்து சித்ராஜன் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ், வெஸ்ட் பெங்காலில் இருக்குங்க. பேஸ் டீசல் லோக்கோ ஷெட் நாக்பூரில் வந்து பேஸ்ட் ஆகிருக்குங்க. ஓகேங்களா, சாட்பூர் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் பேர் வந்து சாட்பூர் எக்ஸ்பிரஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஐசிஎஃப் கோச் பார்த்துருக்கோங்க, அதோடு அட்டாச் பண்ணி சாட்பூர் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. த கிரேட் சாட்பூர் ரயில்வேஸ் அப்படின்னு போட்டு ஒரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடத்துல ஓடி இருக்குது. கேஜ் பார்த்தீங்கன்னா 762 போட்டிருக்காங்க. அங்கே வெயிட் பார்த்தீங்களா 37 டானுங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 40 கிலோமீட்டர் தாங்க. 1400 லிட்டர்ஸ் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி தாங்க.
நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் 6 சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க போல். அண்ட் லாஸ்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்து 30 நவம்பர் 2015 போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ், அழகழகாக ஒரு நல்லா பழைய லோக்கோமோட்டிவில் தந்திருக்காங்க. லோக்கோமோட்டிவ், கோச்சஸ், மெமோ, நீலகிரி, இந்த மவுண்டன் ட்ரெயின்ஸ், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நிறைய அழகழகாக தந்திருக்காங்க. நிறைய பேர் விசிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ஆளுக்கு 40 ரூபா 50 ருபீஸ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். இன்ஜின் பார்த்து முடிச்சோடனே இதாங்க சாத்பூர் எக்ஸ்பிரஸ் கோச் ஃபஸ்ட் கிளாஸ், ஓகேங்களா. ஸோ ஏறுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் கிளாஸ் தெரியுது உங்களுக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு GFF அப்படின்னா என்னன்னு தெரில. ஸோ தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1 to 12 சீட் இருக்குது. கோச் நம்பர் கூட இல்லைங்க கைஸ். கோச் நம்பர் இருக்கா? 2004 வந்து இன்னாக்ரேட் பண்ணது கைஸ். அங்கே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிற லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போக முடியாது, எங்கேயும் லாக் பண்ணிட்டாங்க போல். தள்ளுறேன், ஓப்பன் பண்ண முடியல, டைட்டாக இருக்குது. இங்கே ஒரு போர்டு, இந்த ICF கோச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்டு தந்திருக்காங்க, கீழே விழுந்துருக்கு. கைஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன். ஒரு சோஃபா ஃபெசிலிட்டி மாதிரி தந்திருக்காங்க ICF கோச்சுக்கு. தெரில, இருட்டாக இருக்குது. சோஃபா ஃபெசிலிட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் வந்து. கைஸ் இந்த பக்கம் இந்த லோக்கோமோட்டிவ் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் கார் இருக்குங்க, ஓகேங்களா. இது இந்த ட்ரெயின் வந்து நிறைய இடத்துல நிப்பாட்டி போட்டிருப்பாங்க. ஸோ மேபி உங்களுக்கு உள்ளே ஏறி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இங்கே வந்து ஏறி பார்க்கலாம். ஏறி பார்க்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கீழே படிக்கட்டுலாம் இருந்துச்சுங்க. அப்போல்லாம் நான் எல்லாம் ஏறி இருக்கேன். படிக்கட்டுலாம் இந்த உணர்ந்துச்சு போல, அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் கார் Mark II 4-wheeler. மேனுஃபேக்சர் பார்த்தீங்களா, கஞ்சராபாரா ஒர்க் ஷாப், ஈஸ்டர்ன் ரயில்வே. இன்னும் இயர் பார்த்தீங்களா 1994 இருக்குது. டீசல் இன்ஜின் தாங்க, 8 HP யூஸ் ஆகிருக்கும் போல். அண்ட் ஸ்பீட் பொட்டேஷனல் பாருங்களேன், 40 இப்போது 40 வரைக்கும் ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்மிஷன் வந்து கீர் பாட்ஸு ஒரு இது. கேஜ் பார்த்தீங்களா BG. அப்சர்வேஷன் டோம் வந்து பேண்டோகிராஃப் கான்டாக்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கைஸ். ICFல இருக்கவங்க தாராளமாக படித்து பார்த்தீங்க, எல்லாமே உங்களுக்கு புரியுதாங்க. கைஸ் எனக்கே ஓரளவுக்கு தாங்க புரியுது. இந்த படித்து பார்த்தா தான் எனக்கு புரியுது. கைஸ் ஏறி பார்க்குறதுக்கு இருக்குது, பட் போட்டிருக்காங்க ஒரு வார்னிங் மெசேஜ் போட்டிருக்காங்க, டு நாட் கிளைம்ப். அழகாக ஒரு சிம்பிள் தந்துட்டு டு நாட் கிளைம்ப் போட்டு பார்த்தீங்களா கைஸ். லோக்கோமோட்டிவ் ஓட்டுறது ஒரு சிஸ்டம் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு இன்னொன்று இருக்குது. அது என்னது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு காராக இருக்கும் போல். அங்கே ஒரு இடம், இந்த மாதிரி இடம் தந்துருக்காங்க, அங்கேயும் தந்துருப்பாங்க போல். கைஸ் இதுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது ஒன்று கைஸ், இது தெளிவாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டோ ஒரு இல்லைன்னா ஒரு ட்ரெயின் ட்ராக் ரெடி பண்ணுறாங்களோ இல்லை ஒரு ட்ரெயின் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ, ஒரு வீல் எடுத்துகிட்டு போவாங்க. இது தூக்குறது, இந்த வீல் இருக்குல்ல, அந்த வீல் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மிஷின் தந்திருக்காங்க. அந்த மிஷின் வச்சு ஒரு குட்ஸ் பெட்டியில் போட்டு கொண்டு போகிற மாதிரி. ஸோ ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி நிலமையில், ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயின் இந்த ஒரு கேஜ் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, ஒரு ICFல ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அது இதுதான் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிப்பாங்க. எதை வச்சு சொன்னால் அந்த ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அங்கே இந்த ஒரு நார்மலாக ஒரு படிக்கட்டு வச்சுருக்காங்க, அதில் தாங்க பார்க்குறேன். ஒன்றும் இல்லை பார்க்குற அளவுக்கு. பார்த்தீங்களா, ஒரு நார்மல் ICF கோச் மாதிரி தாங்க. ஒரு பெட்டு, 2 பெட்டு இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி. இங்கே டாக்டர்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு டேபிள், நோட்டு எழுதுறது, அதுபோல் ஒரு ரெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் தந்துருக்காங்க. ஸோ நிறையா அதே மாதிரி தான் அங்கேயும் ஃபுல்லாக அதே மாதிரி தான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க, ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன். நான் சொல்லலை, ஆக்சிடென்ட்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மெடிக்கல் செக்அப் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க போல். RH 9768, ஓகேங்களா. கைஸ் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி தாங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1997. இங்கே பேஸ்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஸ்டேஷன். இந்த கோச் ஒரு பேஸ் பண்ணி விழுப்புரம் ஸ்டேஷன் வரைக்கும் தந்திருக்காங்க போல். used during accidents and involving railway passengers. பரவாயில்ல, ரயில்வே பேசஞ்சர்ஸ் கூட யூஸ் பண்ணலாமா. trains to provide medical relief injured as operation theatre கூட இருக்கா, பரவாயில்ல. and 2 beds for patients, 12 beds, okay sorry,
12 beds ஃபார் பேஷண்ட்ஸ். 12 பெட் இருக்காங்க இந்த ஒரு கோச்சிலே. அங்கேஸ் முக்கியமாக ஒன்று நோட்டீஸ் பண்ணாங்க, ஒரு பிளட்டு தெரியுது, உங்களுக்கு தெரிதா தெரில, ஃபுல் பிளட்டு தான், அது பிளட்டாக ஒரு பெயிண்ட்டாக தெரில, பட் பாட்டி போட்டிருக்காங்க இந்த ஒரு கோச்சில், தெரியுதுன்னு நினைக்கிற ஒரு பிளட்டு. எங்கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சுக்குள்ளே தான் இந்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காங்க பார்த்தோம்ல, அதுதாங்க இது. 12 பெட்டு, அப் அண்ட் டவுன், லோயர் பர்த் எல்லாம் தந்திருக்காங்க. பிளட்டு சொன்னால எதுவும் பிளட்டாக பெயிண்ட்டாக தெரில, பட் நான் பெயிண்ட்டுன்னு எனக்குள்ளே வச்சுருக்கேன், பிளட்டெல்லாம் இருக்காது. அங்கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து இங்கே ஒரு விசிட் பண்ண வந்திருக்கேன். ஒரு 3 லோக்கோமோட்டிவ் நிற்கிது. 3 லோக்கோமோட்டிவ் பார்த்துருவோம். அங்கேஸ் இது ஒரு லோக்கோமோட்டிவ், பட் லோக்கோமோட்டிவ் நேமு நம்பர் எதுவுமே இல்லை. அங்கேஸ் பின்னாடியும் இந்த ஃபுல் லேயர் பார்த்தேன், நேமு எதுவுமே இல்லை. அந்த போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்தா போர்டும் இல்லை. ஸோ என்ன ஷெட்டுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கேஸ் உள்ளே எப்படியோ வந்துட்டேன். அப்பா ஃபுல் டஸ்ட்டு தாங்க, சரியான டஸ்ட்டு. அவங்க பார்த்துவாங்க, கீழே ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கோம். ஸோ காலையில் வெட்டிட போதும் கொஞ்சம் பார்த்துவாங்க. அண்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கே இங்கே நிற்கும் போது எனக்கே ஒரு ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அங்கே மெமுக்கும் 2 பக்கம் தந்துருப்பாங்க லோக்கோமோட்டிவ், அந்த தாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. இங்கே தான் ட்ரெயின் ஓட்டுறது உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு. ஹார்ன் இருக்குது, 2 ஹார்ன் இருக்குது. கேபின் சேஞ்சிங் ஸ்விட்ச், எல்லாம் ஸ்விட்சும் லூஸ் ஆகிடுச்சுங்க. இது மட்டும் தாங்க டைட்டாக இருக்குது. ஆமாம் கைஸ், ஹார்ன் அடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ன் அடிக்க முடியுது. கார் ஸ்டேரிங் மாதிரி தந்திருக்காங்க, உட்காந்து கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த வெயில் வச்சா ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி. ஸ்பீடோமீட்டர் ஸ்விட்ச் தந்துருக்காங்க, உட்காதா இல்லையா தெரியல. அண்ட் பின்னாடி ஃபுல்லாக ஒரு இன்ஜின், ஆன் பண்ணுற இன்ஜின். உட்கார அளவுக்கு இல்லை, உட்காந்தா சீட்டு மடங்கிடும். சீட் ஆல்ரெடி மடங்கிருக்கு பாருங்களேன். சீட்டில் கூட ட்ரெயினோட சிம்பிள் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ரெயினோட சிம்பிள் தான். அங்கே நோட் பண்ணிடுங்க, கீழே ஒரு ஹார்ன் தந்துருக்காங்க. கீழே பெடல் ஹாரன், ஓகேங்களா, பெடலில் ஒரு ஹாரன் மிதிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரியல கைஸ். ஸ்விட்ச்சு அழகாக கொடுத்துருக்காங்க கைஸ். அப்போ லோக்கோமோட்டிவில் கேபின் ஃபேனு, அதுக்கப்புறம் கேபின் ஸ்விட்ச்சு, சேஞ்சிங்கு, லைட்டு கூட இருக்குது. ஹெட்லைட்ஸு, மார்க் லைட்ஸு. ஸோ நிறையாவே தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிவர் தந்திருக்காங்க. இது என்ன லிவர்னு தெரில, பட் எடுத்துட்டாங்க. பேப்பர் கொடுத்தா அந்த எக்ஸாம் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே விசிபிள் ஆகலை கைஸ். இங்கே தான் நல்லா விசிபிள் ஆகுது. அப்பா சீட் கூட நல்லா இருக்குது. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக உட்காந்துருக்கேன். இங்கே டிரைவர் லோக்கோ பைலட், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். நல்லா விசிபிளாக தான் இருக்குது. என் ஃபேஸ் டைரக்ஷன் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த லோக்கோமோட்டிவ் இதுதாங்க. அங்கே ஒரு லோக்கோ நம்பர் போட்டிருக்காங்க, YDM போட்டிருக்காங்க. அது என்ன லோக்கோமோட்டிவ் தெரியல, பார்ப்போம். 6008 YDM IR நார்த் பிரிட்டிஷ் லோக்கோமோட்டிவ். பிரிட்டிஷ்லேருந்து யூஸ் பண்ண ஒரு லோக்கோமோட்டிவ் தான். 1954 இயர், ஓகேங்களா, 1954, ஓகேவா. கம்பெனி கிளாஸ்கோ. எங்கே உள்ளே ஏறும்போது தாங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கீழே வந்துட்டிங்கன்னா அவள் தாங்க பார்த்து. ஸோ கீழே ஒரு கல் இல்லைலாம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க. ஃபுல் சிஸ்டம் இங்கே தான் தந்திருக்காங்க. அதான் இங்கே எது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு பிரேக் சிஸ்டமு, இங்கே அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் உட்கார மாதிரி ஒரு இடம். பட் இங்கே வந்து ஒரு பெஞ்சாக தந்திருக்காங்க, இல்லை ஒரு டேபிளாக தந்திருக்காங்க தெரில. ஐ மீன் சேராக தந்திருக்காங்க, ஒரு பெஞ்சாக தந்திருக்காங்க தெரில. அதே மாதிரி ஓட்டுறது ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நல்லா சுற்றலாம். ஹார்னு, அதுக்கப்புறம் ஓட்டுறது லிவர்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் இதெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ இங்கே ஒரு லிவர்ஸ் நிறையா இருக்கும்.
அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் இந்த லோக்கோமோட்டிவ் பார்த்தாச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற ஃபுல் அங்கே இருக்கிற ஒரு கோர்சஸ், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற லோக்கோமோட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராக், ஐ மீன் ட்ராக் ரெடி பண்ணுறாங்களே, அந்த ட்ராக் ரெடி பண்ணும்போது கூட அதுக்காக ஒரு யூஸ் பண்ணுறது ஒரு இன்ஜினியர் தான். மெட்ராஸ் எக்மோர் விழுப்புரம் சேலம். அப்போ மெட்ராஸ் எக்மோர் தானே, இப்போ சென்னை எக்மோர் தானே மாற்றிருக்காங்க. ஃபுல்லாக மெட்ராஸ் எக்மோர் தான் சொல்லுவாங்க. ஸோ மெட்ராஸ் எக்மோர், விழுப்புரம் சேலம், அண்ட் விழுப்புரம் பாண்டிச்சேரி, விழுப்புரம் சிதம்பரம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு அதாங்க 35 டூன்ஸ். ஓகேங்களா. கெப்பாசிட்டி மெயின் புக் வந்து 35 டூன்ஸ் இருக்குது. ரயில்வே பார்ட் ஷெட் பார்த்தீங்கன்னா எஸ் ரயில்வே எம்டியூ மதுரையிலேருந்து ஒரு இனாகரேட் பண்ணியிருக்காங்க. எம்டியூ மதுரையிலேருந்து இனாகரேட் பண்ணி, அண்ட் எம்ஜி 1000 இது வீல் தாங்க ஃபுல்லாக. டாய் ட்ரெயின் வந்து 430 440 வரைக்கும் தாங்க யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அது சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ இருக்கிற இன்ஜின் பார்த்துட்டு அதுக்குள்ளே பார்த்தலாம். இப்போ தான் 350 ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துலாம். ஓகேங்களா கைஸ், இந்த 3மே பார்த்தாச்சு கைஸ். அடுத்து இது தான் கைஸ், உள்ளே ஏறுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸு. டேய் பயப்படாதடா, ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன்டா. அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்களா வந்து இங்கே கோல், ஓகேங்களா, கறி எடுத்துட்டு அப்படியே இது உள்ளே போட்டுருவாங்க கைஸ். போடும்போது மேலே இருக்கிற உங்களுக்கு புகை வரும்போது அந்த பையன் ஓட்டுறா பார்த்தீங்களா, அதுதாங்க லிவர். ஓகேங்களா. ஸோ அதில் தான் ஓட்டுவாங்கிறேன். அண்ட் மற்ற லோக்கோமோட்டிவ் மாதிரி இந்த இன்ஜின் இந்த கண்ணாடிலாம் அந்த மாதிரி உட்காந்துட்டு பார்க்க முடியாது. அப்போல்லாம் ஓட்டும் போது வெளில இருந்து தாங்க வயசு பார்ப்பாங்க, இந்த தலையை வெளில விட்டு பார்ப்பாங்க. கைஸ் இது கீழே உடஞ்சிருக்கு, இது துரு பிடிச்சிருக்கு, பார்த்து டாட்டா. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஓப்பன் பண்ணுறது, இந்த லிவருக்கு பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணுறது சூப்பராக கைஸ். பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே எவ்வளோ நெருப்பு பற்ற வச்சுட்டு. கைஸ் ஒரு சின்ன பையன் வந்தாங்க கைஸ், உள்ளே வந்தான்ல, நான் உள்ளே வரும்போது அவன் ட்ரெயின் ஓட்டிட்டு நான் சும்மா ஓட்டிடும்போது டக்குன்னு என்னை பார்த்து பயந்துட்டான். நான் சொல்லி பயப்படாதா, நான் தாண்டா சும்மா தாண்டா வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டாட்டா காமிச்சான். பாருங்களேன் அப்போ உள்ள ட்ரெயின் எவ்வளோ பெருசு பாருங்களேன். YG 4332, சாரி YGயா VGயா, எனக்கு YG மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. கைஸ் உங்களுக்கு இது பார்க்க எப்படி உங்களுக்கு தெரியுது, ஒரு டிராக்டர் மாதிரி தானே தெரியுது. ஆனால் டிராக்டர் இல்லைங்க, ஒரு ஒரு காலத்தில் ஒரு இன்ஜினை யூஸ் பண்ண ஒரு இன்ஜின் தான். ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், போர்டு இருக்குது, போர்டு தான் பேர் பார்த்தீங்களா, ஃபோலர் ப்ளக்கிங் இன்ஜின். மேனுஃபேக்சர் வந்து ஜான் ஃபோலர் ஸ்டீம் போஸ்டர் கோ LTD, லீட்ஸ் இங்கிலாந்து இன்ஜினுங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து இங்கிலாந்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 1895. ஓகேங்களா கைஸ், இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் தந்தாங்க. தயவு செஞ்சு இது படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஜின் புரியும். கிளாஸ் பார்த்தீங்களா MYS 483. டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர். ஃபியூல் வந்து வுட்டுங்க இது ஃபுல்லாக. அண்ட் ஹார்ஸ் பவர் 18 நாமினல் ஹார்ஸ் பவர் 13 kW. கைஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, இதே மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருப்பாங்க, இன்னும் இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் கைஸ் உள்ளே வரதுக்கு பதிலாக டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய விசிட் பண்ணலாம். டைமிங் பார்த்துக்கோங்க. 11, 14, 15 இருக்குது, 12:15 1:15 2:15 3:15 4:15 4:45 லாஸ்ட் டைம் 4:45 தான். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதே தான் பார்க்காம சரி இந்த இடத்துல பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு இன்ஜின் சொல்லலை, கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லலை, மீட்டர் கேஜ் அதுதாங்க இது. கொடைக்கானல் ரோடு 1965. கைஸ் நிறையாவே இருக்குது விசிட் பண்ணுறது. அதாங்க நேரோ கேஜ் லோக்கோமோட்டிவ். நாக்பூர் சொன்னால அது லோக்கோமோட்டிவ் தான். எந்த ஊருன்னு தெரியல, பட் லாஸ்ட்டில் இருக்குது. அண்ட் YCG1 எலக்ட்ரிக் லோக்கோ பேசஞ்சர் நியர்
பல்லவரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. 1965 தாங்க. எல்லாம் 1965 தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க போல். எல்லாமே 1965 தான். அண்ட் இது பாருங்களேன், இது லைட் ஆன் பண்ணல. ஸ்ட்ரீம் லோக்கோ 1966 ஈஸ்டர்ன் ரயில்வே. அண்ட் கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் திருவெல்லூர் 1965. சென்னை சென்ட்ரல் அப்போ உள்ள சென்னை சென்ட்ரல் மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ உள்ளது. பட் இப்போ தான் எம்ஜிஆர் பேருன்னு போட்டு சென்ட்ரல் போட்டுருக்காங்க. அப்போ உள்ள சென்னை தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா, மெட்ராஸ் சென்ட்ரலு, சென்னை சென்ட்ரலு, ஸோ நிறையா போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்களா கைஸ், சென்னை எக்மோர் வந்திருக்கு. ஸோ சென்னை எக்மோர் வந்து இனாக்ரேட் பண்ணது வந்து 11th June, ஓகேங்களா, 1908. பார்த்தீங்களா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்போ உள்ள சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு 1905, 1908 அது உள்ளது. 1990, 1935, 2004, 2006 அப்போ உள்ள நிறையாவே இருக்குது. அண்ட் இதாங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் 4A, 6A. ஸோ இங்கே தான் இருக்குது. இப்போ சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் உள்ளே காட்டுறாங்க போல். ஸோ நிறையா இருக்குது கைஸ். ஸோ அப்போல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் இப்படி இருந்தது. தேர்ட் கிளாஸோட வெயிட்டிங் ஹால் அப்போயே வெயிட்டிங் ஹால் போட்டிருக்காங்க போல் கைஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ் வெயிட்டிங் ஹால் அண்ட் ரீஃப்ரெஷ்மெண்ட் ரூம், ஓகேங்களா. பரவாயில்ல, டின்னருக்கு அப்போல கெட்டப்லாம் பார்த்தீங்களா. அப்போல்லாம் ராயப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கைஸ், பார்த்தீங்களா. ஸோ நிறையாவே விசிட் பண்ணலாம். அண்ட் அந்த ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நிறையாவே இருக்குது கைஸ் அப்போல்லாம் ட்ரெயின்ஸ் பற்றி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ட்ரெயின்ஸ், ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து அங்கே போட்டிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஓடுற ட்ரெயின்ஸ் தெரியுதா உங்களுக்கு. இப்போ உள்ள ஓடுற ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. 1923, 1968, 1969. ஸோ நிறையாவே இயர்ஸ் போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்களா ரினியூவல் எனர்ஜி விண்மில் எடுத்து போகிறாங்க. ஸோ விண்மில் பற்றி கூட இங்கே போட்டிருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேஷன் பண்ணியிருக்காங்க போல். இதில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். ஸோ திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மறக்காமல் பாருங்கள். இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நெல்லை இப்போ தான் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம அந்த ட்ரெயின் தான் ஃபாலோ பண்ணுறோம். சிக்னல் கரெக்ட் சிக்னலு தெரியல, நிற்குதா பார்ப்போம். ரெண்டுமே இடிக்கிற மாதிரி போட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன், பெரம்பூர் மக்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதனால் இது பண்ணிடுது. கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது கைஸ். ரெண்டு ட்ரெயின் இடிச்சிருச்சு. நான் போய் சொன்னேன் ரெக்ஸனல் வெயிட் பண்ணதாக பார்ப்போன்னு பார்த்தா வெயிட் ஆகலை. வெயிட் பண்ணலை. நல்லா தான் சூப்பராக இடம் ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க போல். ஒரு கோச், நடுவில் ஒரு கோச்சு, அங்கே மெமு கோச்சு, அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் திருநெல்வேலி மக்களுக்காக தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். ஸோ மறக்காமல் திருநெல்வேலியில் இருக்கணும், சீக்கிரமாக வந்து சென்னையில் விசிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இப்போ தான் வெயிட் பண்ணுறது. ரெட் சிக்னல் இல்லை அதுமாரி போகுது. இந்த ட்ரெயினை வெயிட் பேசிட்டு ஃபாலோ பண்ணுங்க. மேலே கரண்ட் ஃப்ளோ இருக்கா சொன்னாங்க. ஒன்ஸ் நீங்கள் சின்ன குழந்தை டச் பண்ணி விட்டுறீங்க கரண்ட் ஃப்ளோ அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஒரு ட்ரெயின், கீழே ஒரு ட்ரெயின். பாருங்கள், சூப்பர் கைஸ். க்ராஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஓப்பன் ஆகிடும் நினைக்கிறேன்.
கொஞ்சம் முன்னாடி அங்கே தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. பட் கரெக்டாக வந்தால் பார்ப்போம். ரெட் சிக்னல் போட்டிருக்கு, க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க. ரெட் சிக்னல் அதுக்கும் க்ரீனு. பரவாயில்ல, இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகும் போச்சு. நல்லபடியாக பெரம்பூருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. திருநெல்வேலியிலேருந்து பெரம்பூருக்கு சூப்பராக லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ தான் நல்லா பார்த்தாச்சு கைஸ். நல்லா ஒரு ஏசி காற்று வாங்கிட்டு இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய போட்டிருக்காங்க. நிறைய போர்டு, நிறைய சென்ட்ரல் பற்றி, மெக்மூர் பற்றி, மெட்ராஸ் அப்போ உள்ள காலத்தில் எப்போ உள்ள எப்படி கோச் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ தான் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கோச் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் நிறைய பேர் காமிச்சிருக்க மாட்டீங்க. அண்ட் புதுசாக ஒரு கோச் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, என்ன கோச் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு கோச் இருக்குது, அந்த கோச் பார்க்கலாம். எங்கள் இதாங்க செகண்ட் கிளாஸ், ஊட்டி ட்ரெயின் செகண்ட் கிளாஸ். அங்கே பார்த்து ஃபஸ்ட் கிளாஸ். இது புது கோச்சுன்னு சொல்லலை, நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க. ரயில் மியூசியம் போட்டு ஒரு டைமிங் தந்திருக்காங்க. அப்போ அங்கே இப்போ அவங்க டைமிங் தந்தாங்க. இப்போ புதுசாக டைமிங் மாற்றுறாங்க. 11, 12, 12:40, 2, 3, 4, 40, 4:40. ஸோ இப்போ வந்து 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் ஏறும். இப்போ கரெக்டாக உள்ளே வர பில்லை அடிச்சிட்டாங்க, இப்போ கிளம்பிட்டாங்க. நிறைய இருக்குது. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் வராங்க கைஸ். இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. பாவம் டிரைவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகிட்டார் அவர். டாட்டா சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லுவோம். சூப்பரான ஒரு மான்சூன் ஒரு கொன்கன் ரூட்டில் வந்து இந்த மாதிரி குகை இருக்கும். அந்த மாதிரி குகை உள்ள கூட்டு போகிற மாதிரி அப்படியே அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். எங்க ஸ்டாப் வந்துடுச்சு போல். கைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாய் ட்ரெயின் ஜேர்னி தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி. அண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2 ரவுண்டு தான் ஓட விடுவாங்க. என்னன்னு தெரியல, ஒரே ஒரு ரவுண்டு ஓட விட்டாங்க. என்ன கதைன்னு தெரில. பட் டைமிங் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஒரு 4-5 தான் எடுத்தாங்க ட்ரெயின். ஏன்னா வந்து அங்கேருந்து நிறைய பேர் வந்து நான் எங்கேருந்தோ 2-3 வாட்டி அந்த அண்ணா பெல் அடிச்சிருந்தாங்க, எவனுமே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெல் அடிச்சு லாஸ்ட்டாக பெல் அடிச்சோன்னு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே ஒரு டாய் ட்ரெயினில் போயிட்டு ஒரு ஜேர்னி போயிட்டு ஒரே ஒரு ஜேர்னி தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. கைஸ் அவள் தான் கைஸ். இதோட இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். மீன்ஸ் இங்கே ஒரு இன்ஜின் லோக்கோ இன்ஜினுக்கு, அதுக்கப்புறம் ஒரு கோச் இருக்குது, அங்கே ஒரு கோச்சுக்கு. இது ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கவர் பண்ணலாம். மீன்ஸ் விலாகோட ஓவராக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக ஒரிஜினல் ட்ராக் தாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான். அங்கே ஒரு வீல் இருக்குது. ஸோ நிறையாவே இருக்குது கைஸ். அண்ட் கைஸ் டிசி எலக்ட்ரிக் லோக்கோ இயர் 1954 வீடியோ பிளர் ஆகுது. ஓகே, சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இன்ஜின் கைஸ். ஒரு யூரோப்பியனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஐசிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. பட் யாரோ எழுதியிருக்காங்களே தெரில. இப்போ உள்ள ட்ராக்கு தான், யூஷுவல் ட்ராக் தான். ஸோ ஒரிஜினல் ட்ராக்கு, ஒரிஜினல் ட்ரெயின்.
வுட்டுலாம் இல்லை 20068 WCM1 ICF 26 இனாகிரேட் பண்ணது நினைக்கிறேன். ICF 26 ICFல தான் ஒரு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கப்புள்ஸ், செம்ம வெயிட்டாக இருக்குது. அண்ட் கைஸ் அதுக்கேற்ற மாதிரி லோக்கோ போர்டு தான் இங்கே இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேங்களா, 20068 லோக்கோமோட்டிவ் நம்பர். அண்டு ஃபஸ்ட் கேஜ் பார்ப்போம். பிஜி கேஜு. மேனுஃபேக்சர் பார்த்திங்களா வந்து த இன்ஜின் எலக்ட்ரிக் லண்டன். லண்டன்லேருந்து இது பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பில்ட் பார்த்திங்கன்னா வந்து 1954 1955. அடுத்த ட்ரெயின் கிளம்பு, அடுத்த ரவுண்ட் லாஸ்ட்டு ட்ரெயின் நினைக்கிறேங்க, லாஸ்ட்டு ட்ரெயின் போல். டைப் ஆஃப் சர்வீஸ் பேசஞ்சர்ஸ். ஸ்பீடை பார்த்தீங்களா 120 வரைக்கும் ஸ்பீட் போவோங்க. பிக் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ். உல்ட்டாவாக இருக்குது, நான் இப்படி காமிச்சேன்னா வீடியோ கிளியராக வருமா தெரில. கைஸ் வீடியோ எப்படி எடுத்துருக்கேன்னு தெரில, எடிட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து யாராவது எடுத்திருக்கானா கிளியராக எடுத்திருக்கானா எனக்கு ஒன்றுமே தெரில. வீடியோ போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ பார்த்து தாங்க ஒரு எடிட் பண்ணி பார்க்க முடியும். கைஸ் டாய் ட்ரெயினுக்காக ஒரு சிக்னல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2 சிக்னலு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் ஒரு கப்பல் பண்ணியிருக்காங்க போல். RA2 இயர் 1929. அங்கே தேவையில்லாமல் இந்த படிக்கை கொடுத்துருக்காங்க போல். சார் நான் அங்கே நினச்சேன் சரி உள்ளே ஏறலாம் போல் நினச்சி விட்டேன். கடைசியாக பார்த்தா லாக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு படிக்கட் போட்டு நானும் நம்பி வந்து எல்லாம் வீணாக போச்சு. கண்டிப்பாக ஏறி காட்டவும் முடியாது. ஜன்னல் இந்த ஜன்னலாச்சும் ஓப்பனில் இருக்கும், ஓப்பனில் இல்லை, எல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. அங்கே நெக்ஸ்ட் ICF தாங்க. RA30 இயர் 1921. இந்த ஒரு ICF பாருங்களேன், எவ்வளோ பெரிய பழைய காலத்து ICF. அங்கே முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்க பாருங்களேன், ஸ்கர்ட்டன் தந்துருக்காங்க. நார்மல் ஒரு S1 S2 அந்த டைப் கோச் தான், ஸ்லிப்பர் கோச் தான். ஒரு ஸ்கர்ட்டுன்னு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் 2 ரெஸ்ட் ரூம் தந்திருக்காங்க. அண்ட் கைஸ் இல்லை தாங்க மெயினான ட்விஸ்ட்டு. ICF ப்ளூவா இல்லைன்னா ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கோச்சான்னு தெரில. பெயிண்ட்டு பெரியுது, பெரியுது. முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன், இங்கே பின்னாடி ஒரு விண்டோ இருக்குது. இப்போ உள்ள கோச்சில் அந்த மாதிரி விண்டோவே இல்லை, பட் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே தான் என்ன தான் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதை தூக்குறது, பின்னாடி வச்சு தூக்குறது, ஸோ அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. சாம்சங் ஃபோன் மாடல் பேர்லாம் தந்துட்டு எனக்கு இதாக பார்த்து சிரிப்பு தான் இருந்துச்சு. சாம்சங் இயர் 1930. கைஸ் ஸ்டார்டிங்கிலேருந்து போர்டு நல்லா தந்து எண்டிங்கில் பார்த்தீங்களா ஒரு போர்டுக்குள்ளே இந்த ICFக்கு அந்த கோச்சுக்கு அந்த இன்ஜினுக்கு இருக்குது, பட் கீழே விழுந்துருக்கு. கூடி சீக்கிரம் அதுவும் எடுத்துருவாங்க. அண்ட் இதுக்கும் ஒரு போர்டு இல்லை. பிரேக் டவுன் ஸ்பெஷல் மதுரை SR சதர்ன் ரயில்வே. கைஸ் சூப்பரான ஒரு SLR கோச் டைப் தான். ரெட் கலர் ஒரு லிவரி தெரிதா தெரியல, SLR கோச் டைப்பு. பின்னாடி அந்த பக்கம் பார்த்தா தெரியும், பட் அந்த பக்கம் போவேன்னு தோணுது. இப்போ தாங்க அந்த நேரம் வந்துச்சு. புதுசாக ஒரு கோச் இனாகிரேட் பண்ணியிருக்காங்களா இங்கே சொல்லலை, எல்லோரும் கெஸ் பண்ண தோணுதான். பட் நான் அது என்ன கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத். ஸோ இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கீழே. இன்னும் சரியாக ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிட்டாங்களா ரெடி பண்ணலையா கூட தெரில. அண்ட் சரியாக ரெடி பண்ணலைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கீழே வீலு போடலை, சீட் ஃபெசிலிட்டி இன்னும் எதுவுமே போடலை, அண்ட் மிரர் கூட போடலை. மெயினாக மிரர் தாங்க வந்தே பாரத்னாலே. ஸோ மிரர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ தான் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ட்ரெயின் பேர் எதுவுமே போடல, இனிமேல் தான் போடுவாங்க. ட்ரெயின் பேர் அங்கே இருக்குது, போடலை சாரி ட்ரெயின் பேர் போடல, அந்த போர்டு போடுற மாதிரி ஒன்று இருக்குது. கைஸ் வந்தே பாரத் உள்ள இது வரைக்கும் இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருக்காங்க போல். இன்னும் இருக்குது, பாதி இருக்குது, கம்பி போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. ஸ்டீல் தாங்க, ஒரிஜினல் டைப் தான்.
லாஸ்ட்டு ட்ரெயின்ஸ் கிராசிங் பார்த்தாச்சு. அண்டு இங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது, இங்கேயும் விளாட்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் பண்ணணும், ஃபோட்டோஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. லாஸ்ட்டு இங்கேருந்து வந்தே பாரத் காட்டுது. வந்தே பாரத் அங்கேருந்து கிளியராக காட்டுது. அண்ட் கைஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ரயில் மியூசியம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 2002 2024 வரைக்கும், ஸோ 22 வருஷத்துல இருந்து இன்னும் வரைக்கும் ஐசிஎஃப் மியூசியம் நல்லபடியாக ஓடுது. ரொம்ப சீப் தாங்க, 50 ரூபீஸ் தாங்க, 50 ரூபீஸு. ஸோ நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். எனக்கு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, 50 ரூபீஸ் என்ன சார்ஜுன்னு எனக்கு தெரில. மினிமம் 50 ரூபீஸ் தாங்க, ஓகேங்களா கைஸ். லாஸ்ட்டாக விசிட் பண்ண போகிறது இந்த ஒரு கோச் ஃபுல்லாக தாங்க. இங்கே ஒரு கோச் இருக்குது, அங்கே ஒரு கோச் இருக்குது. விசிட் பண்ணிட்டு இந்த டிக்கெட் வச்சு ஒரு 10 ரூபா டீ வாங்கிக்கலாமா? ஸோ பார்ப்போம் அந்த டீ வாங்க முடியுமா இல்லையான்னு. ஸோ வாங்கிக்கலாம். டீ இல்லைன்னா கேக் அது மட்டும் வாங்க முடியுமா பார்ப்போம். சேடான விஷயம், க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கூட தெரில. ஆனால் அப்போல்லாம் நான் திறந்து தான் இருக்கும், நான் கூட உள்ளெல்லாம் ஏறி இருக்கேன். சம்மந்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் பாதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல், உங்களுக்கு தெரியுதா தெரில. டூ 2022-23 அந்த டயத்தில் அப்போல்லாம் டோர் ஓப்பனில் இருக்கும், இப்போல்லாம் டோர் க்ளோஸில் இருக்குது. ஏன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. எங்கள் புதுசான ஒரு கோச்சு, புதுசான இல்லை பழைய காலத்து கோச்சு. இதுவும் க்ளோஸில் தான் இருக்கும், இதுவும் ஓப்பனில் தான் இருந்தது, பட் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க கூட தெரியல. இது ட்ரெயின் இல்லைங்க, ரயில் பஸ், ஓகேங்களா. இது பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், பஸ்ஸு தான், ட்ரெயின்லாம் இல்லை. இயர் 1967. ஸோ இது பஸ்ஸாக ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். கைஸ் இப்போ தாங்க கைஸ் புரியுது இந்த ட்ரெயின் இல்லை பஸ்ஸுன்னு பார்த்தோன்னா தான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. என்னதுன்னா எப்படி சொல்கிறது, கல்கட்டாவில் ரோட்டில் இந்த மாதிரி ட்ரெயின் ஓட பார்த்தீங்களா, ட்ரெயின், ஆனால் அது பஸ்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு காலத்தில் சென்னையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் இது எதுக்கு யூஸிங் தெரில, எம்டியாக நிற்கிது. பட் நான் இங்கேருந்து போர்டு இருக்குது, போர்டில் படிக்கலான்னு பார்த்தா கிழிச்சிருக்காங்க, யார் கிழிச்சா கூட தெரில. தயவு செஞ்சு பார்க்கணும், இப்படி கிளிக்காதீங்க அது சொல்லிட்டேன். பெரம்பூர்னு போட்டிருக்கு, தெரியுதான்னு தெரில, பெரம்பூர்னு போட்டிருக்கு. கைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கோச்சும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான இந்த கோச்சு, இந்த இன்ஜின் மிஸ் பண்ணிட்டேன். தாமஸ் போக சேனல் தாமஸ் பார்ப்பீங்க போகிற அந்த மாதிரி ஒரு இன்ஜினான ஒரு இது தான், ஓகேங்களா. ஒரு ப்ளூ கலர் லிவரி போட்டு வந்துருக்காங்க. கைஸ் இதுதான் உள்ள அந்த ட்ரெயின் இன்ஜின் உள்ள ஓட்டுறது ஃபெசிலிட்டிஸ் நினைக்கிறேன். கைஸ் அவள் கைஸ் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல் ஏரியா பாட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு vlogகும் பண்ணியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இனிமேல் இல்லை. ஸோ இந்த வருஷத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் கைஸ் vlog வீடியோஸ் வரும். ஸோ அது ஒரு காரணமாக தான், பட் லேட்டாக தான் வரும். நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஒரு ஜூன்லன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன்லேருந்து ஜூன் மார்ச் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். மீன்ஸ் ஒரு ட்ராவல் விலாகாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சென்னை சுற்றி பார்ப்போமே, சென்னை சுற்றி பார்த்துட்டு அது ஒரு விலாக் பண்ணிட்டு அதுக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அப்லோட் பண்ணுற வீடியோஸை. ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் கடைசியாக எண்டிங் பாயிண்ட்டே வந்தாச்சு. ஸோ எண்டிங்கும் இதுதான், என்ட்ரியும் இதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அதான் கைஸ் சொல்ல முடியும். கைஸ் எல்லாமே முடிச்சுட்டு டீ குடிக்க ஒரு பிரேக் இருக்குது. அப்போது ஒரு டீ ஒரு பிஸ்கட் வாங்கியிருக்கேன், கம்மி தான் கைஸ். பார்த்தீங்கன்னா டீ 10 ருபீஸ், பிஸ்கட் 5 ருபீஸ். நார்மலாக யூஸ்வலாக கடையில் தர்றது தான், அதே ரேட்டில் இங்கேயும் விற்கிறாங்க கைஸ். எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த vlog முடிச்சுக்கிறேன். அண்ட் டீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ ரொம்ப தண்ணி தாங்க. சொல்ல போனால் டீ ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது. டேஸ்ட் அந்த டீ தூள் டேஸ்ட்டே இல்லை, சுத்தமாக இல்லை. வேறு என்ன பண்ண குடிச்சதான் ஆகணும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். அண்ட் கூட பிஸ்கட் நல்லா இருந்துச்சு அதுவும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், கம்மியாக தான் டோட்டலாக டீக்கு பிஸ்கட் 14 ரூபா வாங்கிட்டாங்க.
வெளில வந்தோடனே ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. பையா நிற்கிறாங்க தெரில, பையா நிற்கிறாங்க, ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கலாம். ஸோ கடை க்ளோஸ் பண்ணுற டயத்தில் நான் போயிருக்கேன். ஸோ ஜூஸும் ஐஸ்கிரீம் வைப்பாங்க, ஜூஸ் ஐஸ்கிரீம், வாட்டர் பாட்டில் கூட காலி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் தான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து 20 rupees தாங்க. ஓகே, நம்ம முடிஞ்சால் வாங்கிக்கலாம். ஸோ டெய்லி நிற்பாங்களே தெரில, பட் நான் வந்து அன்றைக்கி நிற்கிறாங்க. அண்ட் கைஸ், ஸோ இதோட vlog முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க கைஸ். முக்கியமாக கைஸ் ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் பாதி இடம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம் நான் உள்ளே போனேன், பார்த்தா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில. நம்ம வந்த நேரமாக அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஓகேங்களா, சண்டேல ஸோ மேபி எல்லோரும் லீவில் நினைக்கிறேன், அதனால தான் இருக்கும். மண்டே ஹாலிடே போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் வாங்க கைஸ். ஸோ சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குது வில்லிவாக்கம். ஓகேங்களா, இறங்கிக்கோங்க. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை கைஸ். டாடா.